தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைநீர் தேங்கிய குட்டையில் விழுந்த பெண் குழந்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தன் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை குட்டையில் விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குழந்தையை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தன் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மழைநீர் தேங்கிய குட்டையில் விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. குழந்தையை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தன் வீட்டின் அருகே உள்ள குட்டையில் மழைநீர் தேங்கிய குட்டையில் பெண் குழந்தை ஒன்று விழுந்துள்ளது. அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அந்த குழந்தையின் பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். குழந்தையை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். தூத்துக்குடி மாநகரில் உள்ள PNT காலனி பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்தாலும் அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது ஒரு தொடர் கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி மதியம் 4:45 மணி அளவில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஆண் பெண் 2 குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை மட்டும் தனது வீட்டின் முன்பிருந்த சிறிது தூரம் நடந்து வந்து அப்பகுதியில் உள்ள தண்ணீர் தேங்கியிருந்த குட்டைகளில் விழுவதும், அப்போது அப்பகுதியில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர் ஓடி வந்து அக்குழந்தையை காப்பாற்ற முனையும் போது தடுக்கி தண்ணீருக்குள் விழுந்து அந்த குழந்தையை மீட்பதும், மீட்கப்பட்ட குழந்தை அவரது தாயிடம் ஒப்படைப்பதும் அங்கிருந்த CCTV கேமரா காட்சியில் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது இக்காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் சொந்த காலியிடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என கூறி வருகிறது. ஆனால் பொதுமக்களோ மழைநீரை அப்புறப்படுத்தாமலே விட்டுவிடுகிறார்கள். இதனால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. மேலும் மழை நேரங்களில் தெருக்களில் விளையாட விடும் பெற்றோர்கள் குழந்தைகளை மிகவும் கவனத்துடன் பார்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.